நாங்கள் பெங்களூர் போயிருந்தப்ப இந்த விகாஸ் தம்பி ஒரே ராவடிங்க. ஏதோ ஒரு கடையை பார்த்து வச்சுட்டான். இந்த கடை தாங்க. அந்த கடையில் வந்து சிக்கன் ரோல் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி ரீல்ஸில் பார்த்தானாமாங்க. அதை போய் வாங்கி சாப்பிட்டே தீரணும்னு சொல்லி ஒரே ராவடி. அந்த கடை எங்கன்னாக்கா பெங்களூர்லேருந்து கர்நாடகா லாஸ்ட்டுக்கே போயிடணும் போல இருக்குது. அவ்வளோ தூரம் மேப் போட்டு போனோம். ஆனால் போனதுக்காக ஒர்த்து தாங்க. நல்லா சப்பாத்தியை போட்டு மைதா மாவில் செஞ்ச சப்பாத்தி தான் நல்லா பெருசாக சுட்டுட்டாங்க. அதில் வந்து நிறக்க சிக்கன் எடுத்து வச்சாங்க. 2 பன்னீர் ரோல் வாங்கினோம், 1 வந்து சிக்கன் ரோல் வாங்கினோம். கை நிறக்க சிக்கன் எடுத்து வச்சாங்க. பன்னீரும் நல்லா எடுத்து வச்சு செஞ்சாங்க. அப்புறம் முட்டைக்கோஸு, அதுக்கப்புறம் மைனைஸு, டொமேட்டோ சாஸும் வச்சாங்க. பன்னீர் வந்து கிரேவி மாதிரி செஞ்சு அந்த கிரேவி தான் உள்ளே வச்சாங்க. ரோல் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய ரோலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி கடை நான் தம்பி செஞ்சு கொடுத்துட்டான். அப்படி கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு கொடுத்துட்டான். நாங்கள் ஏதோ சின்னதாக இருக்குன்னு நினச்சி தான் வாங்கினோம். ஆனால் பார்த்தா பெரிய சைஸு. எங்களால் சாப்பிட முடியல. ஒரு ரோல் சத்தியமாக ஒரு ஆள்னால சாப்பிட முடியாது. பன்னீர் எங்கள் அப்பா வந்து வேணான்ட்டார். ஏன்னாக்கா மைனஸ் போட்டிருக்கிறதுனால எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் ஒரு ரோல் ஃபுல்லாகவே எனக்கு தான் கொடுத்தாங்க. என்னால் சாப்பிடவும் முடியல. உள்ளே வந்து உருளைக்கிழங்கும் போட்டுருந்தாங்க. உருளைக்கிழங்கு நீட்டமாக கட் பண்ணி அதுவும் வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரை மாதிரி பண்ணி அதையும் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன், முடியல என்னால். அதுக்கப்புறம் திறந்து வச்சு ஒவ்வொரு பீஸாக உள்ளக்கதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக என் பையன் சாப்பிட்டாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் போனோம் அப்படின்னு ஒரு கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருந்தாலும் என் பையன் திருப்தியாக சாப்பிட்டான் அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு உண்மையால் நிறைவாக இருந்துச்சு.